Morning students. In previous class we discussed microprocessor. Today we are going to discuss about organization of microprocessor based system. A microprocessor is nothing but a multi-purpose programmable clock driven register based electronic device is called a microprocessor. A microprocessor includes three important components. They are arithmetic and logic unit, shortly we called ALU. A for arithmetic, L for logic, U for unit. Arithmetic and logic unit. Then register array is the second component of microprocessor, and final one is control unit. They are the important components of microprocessor. Microprocessor has three components: ALU, register array, control unit. Arithmetic and logic unit is used to performing arithmetic operations and logical operations. What are the arithmetic operations? Addition, subtraction, multiplication, division, modulus. These are the arithmetic operations. These can be performed by the microprocessor in component of ALU, arithmetic and logic unit. Logical operations are and or not, logical and logical or and logical not. Then register array is the second component of microprocessor. Register array is used to store data. These are the input or output values. Okay, register arrays is mainly used to store the data value. Final one is control unit. Control unit is used to flow of the execution, flow of the process. So control unit is used to control the entire process of a computer system. Okay. Second thing, IO, input and output. Third one, memory. Fourth one, system bus. Input and output devices are used to receive input from the user and produce output. Next, memory. Memory is a important thing. Memory is used to store the value or file from the user. System bus used to communicate. These are all kind of processor to input, input to memory, memory to processor. So system bus is used to only communication purpose. ஸோ மைக்ரோப்ராசஸர் அப்படின்றது என்ன அப்படின்னு லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அதில் 3 காம்போனன்ட்ஸ் அப்படின்னா ALU, ரிஜிஸ்டர் அரே, கண்ட்ரோல் யூனிட். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா யூசர்கிட்டேருந்து இன்புட் கெட் பண்ணுறதுக்கும் அவுட்புட்டை வந்து யூசருக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும், ஸோ அந்த கண்ட்ரோலை வந்து பார்த்துக்கிறதுக்கு இன்புட் அண்ட் அவுட்புட் யூஸ் ஆகுது. மெமரி அப்படின்றது வி கேன் ஸ்டோர் ஃபைல்ஸ், டேட்டா, ஸோ இன்புட் அவுட்புட் எல்லாத்தையும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். சிஸ்டம் பஸ் அப்படின்றது வந்து இந்த ப்ராசஸருக்கும் இன்புட் அண்ட் அவுட்புட் மெமரி இதுக்கு நடுவில் வந்து கம்யூனிகேஷனை வந்து என்னது பில்ட் பண்ணுறதுக்கு, சரிங்களா? ஸோ இதுக்கு தான் யூஸ் ஆகுது. அதுக்கான டயக்ராம் தான் இது. ஸோ இந்த டயக்ராமில் லெஃப்ட் சைட் பாருங்கள், ALU இருக்குது, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ரிஜிஸ்டர் அரே அப்படின்றது வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ஸோ அது இன்புட்டாக இருக்கலாம், அவுட்புட்டாக இருக்கலாம், இல்லை ப்ராசஸ் ஆகும்போது ஏதாவது டெம்பரவரி டேட்டாவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. கண்ட்ரோல் அப்படின்றது ஓவரால் அந்த ப்ராசஸரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அந்த ஃப்ளோ ஆஃப் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. IO அப்படின்றது இன்புட் அண்ட் அவுட்புட் டிவைசஸ், ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சிஸ்டம் பஸ் அப்படின்றது இந்த ப்ராசஸர், IO டிவைசஸ், மெமரி இதெல்லாம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம வேணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் பெரிஃபரல் டிவைசஸையும் நம்ம சிஸ்டமோட வந்து சிஸ்டம் பஸ் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெமரி பார்த்திங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. ரோம், ரீட் ஒன்லி மெமரி. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ரீட் அண்ட் ரைட் மெமரி. ஸோ இந்த ரோம் அப்படின்றது ரீட் ஒன்லி மெமரி. we can only read the instruction or information from the memory. we cannot எனது மாடிஃபை, ஸோ மாடிஃபை வந்து எதுவும் பண்ண முடியாது. இல்லை அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதோ, மாடிஃபை பண்ணுறதோ, சேஞ்ச் பண்ணுறதோ முடியாது. ரீட் ஒன்லி மெமரி அப்படின்றது ஒன்லி நம்ம ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஓஎஸ் அப்படின்றது வந்து ரீட் ஒன்லி மெமரிக்கு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ரீட் அண்ட் ரைட் மெமரி அப்படின்னா, ஸோ இந்த மெமரியில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீடும் பண்ணிக்கலாம், ஆஸ் வெல் அஸ் வி கேன் ஸ்டோர் எனிதிங் டு எ மெமரி. அந்த மெமரியில் நமக்கு தேவை அப்படின்னா நம்ம ரைட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இதுதான். அடுத்து வந்து
மைக்ரோப்ராசஸர் அப்படின்றது ஆல்ரெடி நான் டெஃபினேஷன் சொல்லியிருக்கேன். இட் இஸ் எ கிளாக் ட்ரிவன் செமிகண்டக்டர் டிவைஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் எலக்ட்ரானிக் லாஜிக் சர்க்யூட்ஸ். ஸோ இது வந்து கிளாக் ட்ரிவன் டிவைஸ், ரிஜிஸ்டர் பேஸ்டு டிவைஸ், மல்டிபர்பஸ் டிவைஸ், ப்ரோக்ராமபிள் டிவைஸ். ஸோ இந்த மாதிரி எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ அந்த மைக்ரோப்ராசஸரை வந்து நம்ம எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எலக்ட்ரானிக் லாஜிக் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மைக்ரோப்ராசஸர் வந்து capable of performing various computing functions and making decisions to change the sequence of program execution. மைக்ரோப்ராசஸர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பர்ஃபார்மிங் வேரியஸ் கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷன், நிறைய கம்ப்யூட்டிங் ஃபங்க்ஷனை வந்து பர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது, அடிஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸோ வேறு ஏதாவது இந்த மாதிரி வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கும் அந்த எக்ஸிக்யூஷன் ப்ரோக்ராமை வந்து அந்த சீக்வன்ஸ் அதையும் பார்த்துக்கிறதுக்கும் வந்து யூஸ் ஆகுது. இதில் வந்து 3 செக்மெண்ட்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட், ரிஜிஸ்டர் அரே, கண்ட்ரோல் யூனிட். இதில் மைக்ரோப்ராசஸர் 3 செக்மெண்ட்ஸ் இருக்குது மைக்ரோப்ராசஸரில். ஃபஸ்ட்டு ஒன் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். தி யூனிட் பெர்ஃபார்ம் arithmetic operations such as addition, subtraction and logical operation such as and, or and exclusive or. ஸோ இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸை பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட் யூனிட். செகண்ட் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் செக்மெண்ட் ரிஜிஸ்டர் அரே. இந்த ரிஜிஸ்டர் அரே பார்த்திங்க அப்படின்னா இதில் வேரியஸ் ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ நிறைய ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா BCDEHL. ஸோ இந்த மாதிரி வந்து 6 ரிஜிஸ்டர்ஸ் இருக்குது. இந்த 6 ரிஜிஸ்டர்ஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கண்ட்ரோல் யூனிட். தி கண்ட்ரோல் யூனிட் ப்ரொவைட்ஸ் தி நெசசரி டைமிங் அண்ட் கண்ட்ரோல் சிக்னல்ஸ் டு ஆல் ஆப்ரேஷன்ஸ் இன் த மைக்ரோ கம்ப்யூட்டர். ஸோ மைக்ரோ கம்ப்யூட்டரில் இருக்கிற எல்லா ஆப்ரேஷன்ஸையும் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்ட்ரோல் யூனிட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃப்ளோ ஆஃப் டேட்டா, அந்த டேட்டாவோட ஃப்ளோவையும் வந்து அதுக்குள்ளே வந்து நம்ம பார்த்துப்போம். சரிங்களா? அதே மாதிரி மெமரி, பெரிஃபரல் டிவைசஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் எல்லாத்தையுமே வந்து அதோட கண்ட்ரோலில் வச்சுப்போம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மெமரி. மெமரி அப்படின்றது வந்து ஸ்டோர்ஸ் பைனரி இன்ஃபர்மேஷன் ஆஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு டேட்டா. ஸோ மெமரியில் நம்ம என்ன பண்ணுவோம், பைனரி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ஸ்டோர் பண்ணுவோம். பைனரி இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன், 0s and 1s, காம்பினேஷன் ஆஃப் 0s and 1s. ஸோ இதில் ரோம் இஸ் யூஸ்டு டு ஸ்டோர் ப்ரோக்ராம்ஸ் தட் டூ நாட் நீட் ஆல்ட்ரேஷன். ரோம் அப்படின்றது என்னது, ரீட் ஒன்லி மெமரி. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டு ஸ்டோர் ப்ரோக்ராம்ஸ், நமக்கு ப்ரோக்ராம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். டூ நாட் நீட் ஆல்ட்ரேஷன், நம்ம அதில் என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ண முடியாது, மாடிஃபிகேஷன் சேஞ்சஸ் பண்ண முடியாது. Programs stored in the ROM can only be read, they cannot be altered. அதில் ஸ்டோர் ஆகிற ப்ரோக்ராம்ஸை நம்ம என்ன பண்ண முடியும், ரீட் மட்டும்தான் பண்ண முடியும். நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆல்டர் வந்து பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு இன்புட் அவுட்புட் டிவைஸ். ஸோ இன்புட் அவுட்புட் டிவைஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, கெட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த அவுட் சைட் வேர்ல்ட் டு த மைக்ரோப்ராசஸர். நம்ம மைக்ரோப்ராசஸருக்கு வெளியில் இருந்து இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்கு இன்புட் டிவைஸ் யூஸ் ஆகுது. எதுலேருந்துலாம் நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து கெட் பண்ணலாம், இன்புட் டிவைஸஸாக எதெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கீபோர்ட், ஸ்விட்சஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் இன்புட் டிவைசஸ். அவுட்புட் டிவைஸ் பாருங்கள், அவுட்புட் டிவைஸ் ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ஃப்ரம் த மைக்ரோப்ராசஸர் டு த அவுட் சைட் வேர்ல்டு. ஸோ மைக்ரோப்ராசஸரில் ப்ராசஸ் ஆன டேட்டாவை வந்து அவுட் சைடு வேர்ல்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அவுட் சைடு வேர்ல்டு அப்படின்றது நத்திங் பட் யூஸராக இருக்கலாம், இல்லை பிரிண்டராக இருக்கலாம், இல்லை நம்ம வாய்ஸ் கேட்குற என்ன ஸ்பீக்கராக இருக்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் அவுட்புட் டிவைசஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பிரிண்டர், வீடியோ ஸ்க்ரீன். நம்ம என்னது அந்த மானிட்டர் ஸ்க்ரீனில் வந்து நம்ம அவுட்புட்டை கண்ணால் பார்த்துப்போம், இல்லை பிரிண்டரில் வந்து பிரிண்ட் எடுத்து நம்ம பார்த்துப்போம், இல்லை ஏதாவது சவுண்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது ஸ்பீக்கரை யூஸ் பண்ணி கேட்டுப்போம். ஸோ இதுதான் இன்புட் டிவைஸ், அவுட்புட் டிவைஸ். இன்புட் டிவைஸ் அப்படின்றது கீபோர்ட், ஸ்விட்சஸ், மவுஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம இன்புட்டாக மைக்ரோ ப்ராசஸருக்கு பாஸ் பண்ணுறது, அவுட் சைட்லேருந்து மைக்ரோ ப்ராசஸருக்கு பாஸ் பண்ணுறது இன்புட், மைக்ரோ ப்ராசஸர்லேருந்து அவுட் சைட் வேர்ல்டுக்கு கெட் பண்ணுறது அவுட்புட். ஸோ அவுட்புட் டிவைசஸாக பிரிண்டர், வீடியோ ஸ்க்ரீன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபைனலாக வந்து சிஸ்டம் பஸ். தி சிஸ்டம் பஸ் இஸ் எ கம்யூனிகேஷன் பாத் பிட்வீன் த மைக்ரோ ப்ராசஸர் அண்ட் பெரிஃபரல். த சிஸ்டம் பஸ் கன்சிஸ்ட் ஆஃப் group of wires to carry bits.
சிஸ்டம் பஸ் அப்படின்றது என்னது, கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த சிஸ்டம் பஸ் பாருங்கள், இந்த டயக்ராமில் எதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுது, ஐஓ டிவைசஸ், அடுத்து இது வந்து மைக்ரோ ப்ராசஸர், மெமரி. ஸோ எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அட்டாச் பண்ணியிருக்கீங்க, இல்லை பெரிஃபரல் டிவைசஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து சிஸ்டம் பஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. தேங்க்யூ.